இடுக்கி மாவட்டத்தில் ஜீப் சவாரிக்கு தடை ஏற்படுத்தியது பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு பாதுகாப்பான பயணம் ஏற்படுத்துவதற்காகவே என்று இடுக்கி மாவட்ட ஆட்சியர் வி விக்னேஸ்வரி தெரிவித்துள்ளார். பல இடங்களிலும் ஆபத்தான முறையில் ஜீப் சவாரிகள் நடத்தப்படுகிறது. 15 நாட்களுக்குள் ஜீப் சவாரிகள் மீண்டும் தொடங்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இடுக்கி மாவட்டத்தில் ஜீப் சவாரிகளுக்கு தடை ஏற்படுத்திய நடவடிக்கையில் மாவட்ட ஆட்சியர் வி விக்னேஸ்வரி பதிலளித்துள்ளார். ஜீப் சவாரிகளுக்கு முழுமையான தடை ஏற்படுத்தவில்லை. பல இடங்களிலும் ஆபத்தான முறையில் சர்வீஸ் நடத்தப்படுகிறது. 15 நாட்களுக்குள் ஜீப் சவாரி மீண்டும் தொடங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். கொழுக்குமலை மாதிரியில் ஜீப் சவாரிகள் மீண்டும் தொடங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். ஆபத்தான முறையில் சர்வீஸ் நடத்துபவர்களை கண்டுபிடித்து தவிர்ப்பதற்காக இடுக்கியில் ஜீப் சவாரி தடை செய்ததாக வி விக்னேஸ்வரி தெரிவித்தார். பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு ஜீப் சவாரி மீண்டும் தொடங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த தினம் மூணார் போதமேட்டில் ஏற்பட்ட ஜீப் விபத்தில் ஒருவர் மரணமடைந்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்பே சோதனை அடிப்படையில் ஜீப் சவாரிகளில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஆனால் தேவையான ஒத்துழைப்பு கிடைக்காததால் உடனே ஜீப் സവാരിയെ തടയ ചെയ്ത് ഉത്തരവിറക്കിയதாக മാവട്ട ആட்சியർ தெரிவித்தார். നമ്മുടെ ജില്ലയിലെ കുറേ സ്ഥലങ്ങളിൽ ജീപ്പ് സഫാരി നടക്കുന്നുണ്ട്. പക്ഷേ അതിൽ കുറച്ച് പേര് വളരെ അപകട അവസ്ഥയിലാണ് അത് ഒടിച്ചു പോകുന്നത്. ത്രില്ല് ഓക്കെയാണ്, ത്രില്ലിന് വേണ്ടി ആൾക്കാർ വരുന്നുണ്ട്. പക്ഷേ അത് ജീവൻ്റെ ഒരു സേഫ്റ്റി അഡ്രസ്സ് ചെയ്യുന്ന രീതിയിലായിരിക്കണം അത് ചെയ്യേണ്ടത്. ആൻഡ് നമുക്ക് കഴിഞ്ഞ ആഴ്ച ഒരു ജീവന് നഷ്ടപ്പെട്ടു ഇങ്ങനെ ജീപ്പ് സഫാരി പോയതിനിടയ്ക്ക്. സോ അതുകൊണ്ട് നമ്മൾ എല്ലാ ജീപ്പ് സഫാരി പോകുന്ന റൂട്ട്സ് കൃത്യമായിട്ട് നമ്മൾ കൊടുത്തിട്ട് അതിലുള്ള ഡ്രൈവേഴ്സ്ക്ക് കുറച്ചും കൂടി ട്രെയിനിങ് കൊടുത്തിട്ട് നമ്മൾ കൊളുക്കുമലയിൽ ഒരു നിയന്ത്രണമുണ്ട്, ഇങ്ങനെയാണ് പോകേണ്ടത്. പിന്നെ അത് ഫോർമലി ഇൻസ്റ്റിറ്റ്യൂഷണലൈസ് ചെയ്തിട്ടുണ്ട്. അത് നമുക്ക് 15 ദിവസത്തിനുള്ളിൽ നമുക്ക് പുനരാരംഭിക്കാൻ പറ്റും. ഇത് തടയാനല്ല, ഇത് നിയന്ത്രിക്കാനാണ്. നമ്മളിത് നിയന്ത്രിക്കുമ്പോൾ, നമ്മളെ തടയാതെ നിയന്ത്രിക്കുമ്പോൾ എല്ലാവരും ഇതിലേക്ക് കയറി വരണമെന്നില്ല. ബിക്കോസ് ഒരു ഗവൺമെന്റ് റെഗുലേഷൻസിലേക്ക് കൂടി വരണമെന്ന് പറഞ്ഞാൽ മിക്കവാറും ആൾക്കാർ ഇത് ഓൾറെഡി നമ്മൾ ഇൻഫോർമലി ട്രൈ ചെയ്തതാണ്, ആർക്കും ഇഷ്ടപ്പെട്ടിട്ടില്ല. സോ എല്ലാവരുടെ ഇഷ്ടം വരെ നമ്മൾ കാത്തിരിച്ചിട്ട് ജീവൻ നഷ്ടപ്പെട്ടു പോകാൻ നമുക്ക് സമയമില്ല. ജീവന് ഉത്തരവാദിത്തം കൂടി ലോകത്തിലുള്ള എല്ലാവർക്കും ഇല്ലേ, അതിന്റെ ഭാഗമായിട്ടാണ് ഇത് ചെയ്തിരിക്കുന്നത്. സോ നമ്മളെ தற்போதுள்ள கொழுக்குமலை ஜீப் சவாரிகளுக்கு இந்த தடை இல்லை. பொது சர்வீஸ் நடத்தும் மாதிரியில் மற்ற இடங்களிலும் இதே வசதிகள் செய்யப்படும். ஆபத்தான இடங்களை கண்டுபிடித்து வியாழக்கிழமைக்குள் ரிப்போர்ட் கொடுக்க பஞ்சாயத்துகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் முன்னறிவிப்பு இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு இறக்கியதற்கு எதிராக மாவட்டத்தில் பல்வேறு யூனியன்கள் எதிர்ப்புடன் முன்வந்துள்ளன. நியூஸ் பியூரோ, இடுக்கி.